K for kids. ஹாய் சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடி கதை வரிசையில எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அந்த கதை பார்க்க போறோம். சரியா? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்னா என்ன? அதுக்கு தான் நம்ம ராமு சோமு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ராமு சின்ன வயசுல இருந்தே நல்ல ஸ்கூலுக்கு போவானா, நல்லா படிப்பானா, ஆல்பபெட்ஸ்ல நல்லா ரீட் பண்ணுவானா, நல்ல நம்பர்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுவான், சூப்பரா படிப்பானா. ஆனா சோமு, நான் பணக்கார வீட்டு பையன், எங்க அப்பா கிட்ட அவ்வளோ இடம் இருக்கு, நிலம் இருக்கு, நான் அதுல விவசாயம் பண்ணி பொழைச்சுக்குவேன், நான் எதுக்கு அனாவசியமா ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுவானா, படிக்கவே மாட்டானா. ஆனா ராமு எப்போதும் சின்சியரா குட் பாயா படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் பெரிய பசங்களா ஆயிட்டாங்க. பெரிய பசங்களாகி விவசாயம் பண்ணி 2 பேரும் பழப்பு நடத்திட்டு இருக்காங்க. விவசாயம்னா என்ன? நம்ம கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிரெயின்ஸ் எல்லாம் மண்ணில் போட்டு அது செடியா வளர்ந்து அதுலேருந்து வர கெயின் எல்லாம் எடுத்துட்டு போய் விற்கிறது தான் விவசாயம். சரிங்களா? அதை தான் 2 பேரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, ஒரு தடவை நல்லா உளுந்து பயிரிட்டு சூப்பரா தளத்தலன்னு வந்துருச்சு ராமு சும்மு நிலத்துல. இப்போ ராமு என்ன பண்ணான்னு தெரியுமா? எடுத்துட்டு போய் அவன் வண்டியில மூட்டையெல்லாம் அடுக்கி எடுத்துட்டு போய் ஒரு வியாபாரி கிட்ட எடுத்துட்டு போய் விற்கிறதுக்காக போறான். சோமும் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவன் வண்டியில எடுத்துட்டு போயிட்டு வியாபாரி கிட்ட போனான். போகும்போது அங்க அந்த கடையில எழுதியிருந்தாங்க, கவர்மெண்ட் நிர்ணயிச்ச விலை மூட்டைக்கு 250 ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ஆனா நம்ம சோமுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது பாருங்க. அவன் போய் பார்த்துட்டு அந்த வியாபாரி கிட்ட, மூட்டை எவ்வளோங்க அப்படின்னு கேட்டான். 200 ரூபாங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு இந்த வியாபாரி நினைச்சுட்டான். ஓஹோ, சரியான மாக்கான் போல இருக்கே, எனக்கு எழுத படிக்க தெரியாது, இவன்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, 200 ரூபாய், எத்தனை மூட்டை வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன தெரியாது, நீங்களே எண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். உடனே போய் அவரே போய் தப்பா குறைச்சி நம்பரா எண்ணிட்டு இவ்வளவுதான் காசு அப்படின்னு சொல்லிட்டு கம்மி காசு கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்டாரு. அதுதான் உண்மைன்னு நினைச்சு சோமுவும் வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் பின்னாடியே ராமு போனாரு. ராமு போன உடனே எவ்வளவுங்க வேலை அப்படின்னு கேட்டோடனே, மூட்டைக்கு 200 ரூபாங்க அப்படின்னு. வெளியில கவர்மெண்ட் வேலை 250 ரூபான்னு எழுதியிருக்கு, நீங்க என்ன 200 ரூபான்னு கேக்குறீங்க, யாரை ஏமாத்த பாக்குறீங்க, ஒழுங்கா கணக்கு போட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னே வியாபாரிக்கு பயம் வந்துச்சு. ஐயோ, இவன் படிச்சவன் போல இருக்கே, இவனை ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, உடனே கரெக்டா மூட்டையெல்லாம் எண்ணி கரெக்டான காசெல்லாம் போட்டு கொடுத்தாரு. ராமு சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டாங்க. நாட்கள் போக போக என்ன ஆச்சுன்னா, ராமு மேலும் மேலும் நல்ல வசதியா இருந்தார். ஏன்னா அவரோட கரெக்டா கணக்குல வழக்கெல்லாம் பார்க்க தெரியும், அதனால கரெக்டான கால்குலேஷன், கவர்மெண்டோட ரூல்ஸ் அப்பப்போ என்ன இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்கிறதுனால ராமுவோட வசதி பெருகிட்டே இருந்துச்சு. ஆனா சோமுக்கு அப்படி கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நம்பி, ஏன்னா அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே, இப்படியே ஏமாந்து அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அப்புறம் தான் ஒரு நாள் ராமு சோமுவும் பார்த்தாங்க. பார்த்தப்ப, ஏன்பா நீயும் நல்ல உழைப்பாளி, நானும் நல்ல உழைப்பாளி, ஆனா ஏன்பா என் நிலைமை மட்டும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்பதான் ராமுக்கு அந்த வியாபாரி ஏமாத்துற கதை தெரிஞ்சு ஞாபகம் சொன்னான் நான் சோமு கிட்ட. அப்பவே அந்த வியாபாரி என்னை ஏமாத்துறான், இந்த மாதிரி ஏமாத்துறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நீ இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட எல்லாம் மாட்டி இருந்திருப்ப, அதனாலதான் உன்னால பெருசா ஷைன் பண்ண முடியல, இனிமேல உன் பசங்களையாவது நல்லா படிக்க வை, படிப்பு ரொம்ப முக்கியம். இதைதான் ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணும் எழுத்தும் கண் என தகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன குழந்தைங்களா, நம்ம மிஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, ஓகேவா? ஆனா நான் உட்காரலாம் மாட்டேன், ஹாலிடேஸ்ல போய் யாராச்சும் படிப்பாங்களா அப்படின்னா நீங்க சொல்றீங்க. ஆனா எவ்வளோ படிப்பு முக்கியம், அதனாலதான் இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம டீச்சர்ஸ்லாம் நம்மளுக்காக ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். படிக்கிறீங்களா? தேங்க்யூ.